Now we are going to see about the anti-colonial movement and decolonization process in Asia. ஆன்டி மூமெண்ட், கொலனியலிசம் அப்படின்னாலே கேப்சர், நம்ம ஒவ்வொரு யூரோப்பியன் கண்ட்ரீஸும் ஒவ்வொரு சின்ன சின்ன நாடுகளை கேப்சர் பண்ணி தன்னோட ஆதிக்கத்துக்கு கீழே வச்சுருந்தாங்க. அதை தான் கொலனியலிசம் பார்க்குறோம். ஆன்டி கொலனியலிசம் அப்படின்னா அதை அப்போஸ் பண்ணுறது, அதிலிருந்து நம்ம வெளிவர்றது, அது ஆர் டீகாலனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலனி ஆதிக்கத்திலேருந்து வெளிவர்றதை தான் டீகாலனைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஆன்டி கொலனியல் மூமெண்ட் அண்ட் டீகாலனைசேஷன் ப்ராசஸ் இன் ஏஷியா. ஏஷியாவில் பல பகுதிகள் வந்து யூரோப்பியன்ஸ் கேப்சர் பண்ணி காலனியல்ஸில் இருந்து அதிலிருந்து எப்படி டீகாலனைசேஷன் ஆனாங்க அப்படின்றது தான் இந்த பாட்டில் நம்ம பார்க்க போகிறது. ஃபர்ஸ்ட் ஒன், ஃப்ரெஞ்சு இந்தோ சைனா. ஃப்ரெஞ்சு ஆதிக்கம் வந்து இந்தோ சைனாவில் இருந்துச்சு. இது எப்படி இதிலிருந்து வெளிவந்தோம்? ரைஸ் ஆஃப் ஆன்டி கொலனியலிசம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ரைஸ் ஆஃப் ஆன்டி கொலனியலிசம். ஃபஸ்ட்டு எதை பற்றி பார்க்க போகிறோம்? ரைஸ் ஆஃப் ஆன்டி கொலனியலிசம், காலனியலிசத்துக்கு எதிர்ப்பு. இந்தோ சைனாவில் எப்படி நடந்துச்சு? இந்தோ சைனா டுடே கம்போடியா, லாஸ், வியட்நாம். மூணு சேர்ந்தது தான் இன்னைக்கு இருக்கிற இந்தோ சைனா. ஹேஸ் shown it discontent right from the beginning of French occupation 1887. இந்த இந்தோ சைனா பிரெஞ்சோட ஆக்குபேஷன்ல எப்போ இருந்துச்சு? 1887ல. While the Indo-Chinese resisted the impositions of the French language and culture, they learned from them the ideas of revolution. என்ன செய்கிறாங்க? அவங்களோட கல்ச்சர், லாங்குவேஜஸை இந்தோ சைனீஸ் அந்த ரெவல்யூஷனில் ஃபாலோ பண்ணுறாங்க. டூரிங் த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் அபவுட் 1 lakh இந்தோ சைனீஸ் fought in French and returned the first hand knowledge of how the French had fight and suffered during the war. 1 lakh ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் 1 lakh இந்தோ சைனீஸ் பீப்புள் வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு சப்போர்ட்டாக ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் இறங்கி அதில் நிறைய சஃபர்ட்னா என்னது, ரொம்ப வந்து டிஃபிகல்ட் லாஸ் ஆனது. யார் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஆக்குபை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஹேண்ட் நாலேஜாக யார் இருந்திருக்காங்க அப்படின்னா இந்தோ சைனா தான். கம்யூனிஸ்ட் ஐடியாஸ் ஃப்ரம் மெயின்லேண்ட் சைனா வேர் ஆல்சோ த மேஜர் இன்ஃப்ளூயன்ஸ். கம்யூனிஸ்ட் ஐடியாவை இந்த சைனீஸ் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. Many became the convinced that the considerable wealth of Indo-China was benefiting only the colonial power. இதில் நிறைய considerable wealth, நிறைய சொத்துக்கள் நிறைந்த நாடுகளாகவும் இந்த சைனா இருந்திருக்கு. அதுதான் இந்த காலனியலில் ரொம்ப பவரான ஒரு விஷயமாகவும் இருக்குது. நெக்ஸ்ட், டீகாலனைசேஷன்னா என்னன்னு கொடுத்துருக்காங்க பாரு. Decolonization is the process through which colonial power transferred institutional and legal control over the colonies to the indigenous nationalist government. Decolonization-னா தன்னோட என்ன செய்கிறாங்க, தன்னோட கொலனியல் பவர்ஸ் எல்லாமே அந்த ஒரு நாடை கேப்சர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட பவர்ஸ் எல்லாமே இன்னொரு நாட்டு கவர்மெண்ட்டுக்கு என்ன செய்யுது, மாறுது. அந்த தான் பவர் டிரான்ஸ்ஃபர்டு இன்ஸ்டிடியூஷனல் லீகல் கண்ட்ரோல், சட்டப்பூர்வமாக அந்த கவர்மெண்ட்டை என்ன செய்கிறாங்க, மாற்றி அமைக்கிறாங்க. அதை தான் டீகாலனைசேஷன். காலனிசமாக இருக்கிற ஒரு நாடு விடுதலை இண்டிபெண்டன்ட் கிடைக்கிற மாதிரி அவங்களோட பவர்ஸ் எல்லாத்தையும் அவங்க கையிலே என்ன செய்கிறாங்க, திரும்ப இண்டிஜியஸ் நேஷ்னலிஸ்ட் கவர்மெண்ட் அப்படின்னா அவங்களோட கண்ட்ரோலுக்கு கொடுக்குறாங்க. இதை தான் டீகாலனைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பாருங்க, எமர்ஜென்ஸ் ஆஃப் விட்மீன் அப்படின்றது ஒரு பார்ட்டி. த மெயின் ஸ்ட்ரீம் பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆஃப் இந்தோ சைனா வாஸ் த வியட்நாம் நேஷ்னலிஸ்ட் பார்ட்டி. வியட்நாமில் நேஷ்னலிஸ்ட், இந்தோ சைனாவில் இருந்த ஒரு பார்ட்டி தான் வியட்நாம் நேஷ்னலிஸ்ட் பார்ட்டி. ஃபார்ம்டு இன் 1927. எப்போ பண்ணாங்க? 1927ல். இட் வாஸ் கம்போஸ்ட் ஆஃப் த வெல்த்தி அண்ட் மிடில் கிளாஸ் செக்ஷன் ஆஃப் த பாப்புலேஷன். இது ஒரு செல்வ செழிப்பான ஒரு நாடாக இருந்துச்சு. மிடில் கிளாஸ் செக்ஷன் பீப்புளே நிறைய பாப்புலேஷன் இருந்தாங்க. இன் 1929 த வியட்நாமிஸ் soldiers mutinied and there was failed attempt to assassinated the French governor general. அந்த வியட்நாமிஸ் சோல்ஜர் மியூட்டன்ட் அப்படின்றது திடீர்னு ஒரு ரிவால்ட் ஏற்படுது. அந்த ரிவால்ட்டில் பிரெஞ்சு கவர்னர் ஜெனரலை என்ன செய்கிறாங்க,
கில் பண்ணிடுறாங்க. யாரெல்லாம் சேர்ந்து? இந்த இந்தோ சைனால இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாம் சேர்ந்து. திஸ் வாஸ் ஃபாலோடு பை த லார்ஜ் ஸ்கேல் பெசன்ட் ரிவால்ட் லெட் பை த கம்யூனிஸ்ட். இதனால ஒரு லார்ஜ் ஸ்கேல் நிறைய மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்த ஒரு விவசாய கூட்டம், பெசன்ட்ஸ்னா விவசாயிகள், அவங்கெல்லாம் சேர்ந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி மெம்பர்ஸ் எல்லாம் இந்த பெசன்ட்ஸில் இருக்காங்க, அவங்கெல்லாம் ஒரு ரிவால்ட், ஒரு போராட்டத்தில் ஏற்படுறாங்க. த ரிவால்ட் வாஸ் crushed ஃபாலோடு பை த வாட் இஸ் கால்டு ஒயிட் டெரர். இதை தான் என்ன சொல்கிறாங்க? ஒயிட் டெரர். 1000 ஆஃப் ரிபல்ஸ் வேர் கில்டு. இதை எத்தனை பேர் இதில் இறந்து போயிடுறாங்க? ஆயிரக்கணக்கான மக்கள் இதை இறந்து போயிடுறாங்க. இதை தான் என்ன சொல்கிறோம்? ஒயிட் டெரர் அப்படின்னு சொல்கிறோம், வெள்ளை போராட்டம் அப்படின்னு சொல்கிறோம். உங்களுக்கு இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் டு யூ நோ ஆஃப் த ஒயிட் டெரர் இன் இந்தோ சைனா அப்படின்னு கேட்டால் இதை எழுதணும். This was followed by the large scale. இதான் உன்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃபர்ஸ்ட் 2 மார்க்ல கொஸ்டின். Followed by the large scale peasant revolt led by the communist. The revolt was crushed followed by what is called white terror. 1000 of rebels were killed. இதை எழுதிட்டு after the white terror the Ho Chi Minh left off for Moscow and spent 1090 in Moscow and China when the France was defeated by Germany. After white terror, இந்த ஒயிட் டெரருக்கு அப்புறம் கோச்சி மீன் அப்படின்றவர் தான் இந்தோ சைனாவில் இருக்கக்கூடிய ஒரு பிரசிடென்ட். அவர் என்ன செய்கிறார்? 1930 மாஸ்கோவுக்கும் அண்டு சைனாவுக்கும் போகிறாரு. வென் ஃப்ரான்ஸ் வாஸ் டிஃபீட்டட் பை ஜெர்மனி. ஃப்ரான்ஸ் என்ன செய்யுது? ஜெர்மனியால் டிஃபீட் ஆகுது. இன் 1940 கோச்சி மீன் அண்ட் இஸ் luminants used this turn of events to advance the Vietnam's causes. இது தோல்வி அடைகிறதுக்கு இந்த கோச்சி மீன் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. Crossing over the border into Vietnam in 1941, they organized League for the Independence of Vietnam. என்ன செய்கிறது? 1941 கோச்சி மீன் இண்டிபெண்டன்ட் ஆஃப் வியட்நாம், என்ன வேணும்? டீகாலனைசேஷன்லேருந்து எங்களுக்கு விடுதலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு லீக் ஃபார் த இண்டிபெண்டன்ட் ஆஃப் வியட்நாம் ஆர் விட்மீன் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் கேவ் ரெனியூடு த எம்பையர்ஸ் ஆஃப் த டிஸ்டன்ஸ் வியட்நாம் நேஷனலிசம். அப்போ தான் ஒரு வியட்நாம் அப்படின்ற ஒரு தேசியவாதம் இந்தோ சைனாவில் பரவ ஆரம்பிக்குது. அடுத்து என்ன பார்க்க போகிறோம்? டீகாலனைசேஷன் இன் இந்தியா. இந்தியாவில் எப்படி நம்மளும் எப்படி இருந்தோம்? காலனிசமாக பிரிட்டிஷ்கிட்ட அடிமையாக இருந்திருந்தோம். அதுலேருந்து நம்ம எப்படி வெளியே வந்தோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டயாச்சரி இன் ப்ரொவன்சஸ். டயாச்சரி அப்படின்னா டூயல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். டபுள் கவர்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. த டீகாலனைசேஷன் ப்ராசஸ் ஸ்டார்டட் இன் இந்தியா ஃப்ரம் த beginning for the 20th century with the launch of Swadeshi movement in 1905. இது 19th centuryலேருந்து 20th century ஸ்டார்ட் ஆகிறப்ப ஸ்வதேசி மூமெண்ட், அந்த இதில் எப்போ ஸ்வதேசி மூமெண்ட் அப்படின்ற ஒரு மூமெண்ட் 1905 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. The outbreak of First World War brought about rapid political as well as economic changes. இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் வேகமாக எதில் சேஞ்ச் ஆச்சு? அரசியல்லையும் பொருளாதாரத்துலேயும் மாற்றங்கள் இருந்துச்சு. இன் 1919 த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், 1990 என்ன ஆக்ட் வருது? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் இன்ட்ரடியூஸ் டயாச்சரி. என்ன செய்கிறாங்க? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டயாச்சரி டூயல் கவர்மெண்ட் அப்படின்றத ஆரம்பிக்கிறாங்க. That provided for elected provincial assemblies as well as Indian ministers hold certain portfolios under the transferred subject. என்ன செய்கிறாங்க? லோக்கலில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட், இந்தியன் லோக்கலில் இருக்கக்கூடிய அசம்பிளிஸில் இந்தியன் மினிஸ்டர், போர்ட்போலியோ மீன்ஸ் டிபார்ட்மெண்ட், அதெல்லாம் அந்த வேரியஸ் டிபார்ட்மெண்ட்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இந்தியன்ஸ்க்கு கொடுக்குறாங்க. இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் இதில் என்ன செய்கிறாங்க? த இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் ரிஜெக்டட் அண்ட் டிசைடட் பைகாட் த லெஜிஸ்லேட்டர். இந்த டயாச்சரி அப்படின்றத நேஷ்னல் காங்கிரஸ் லீடர்ஸ் இருக்காங்களா, அவங்கெல்லாம் ரிஜெக்ட் பண்ணி டயாச்சரியை என்ன செய்கிறாங்க? டயாச்சரி அண்ட் டிசைடட் பைகாட் அப்படின்னா அகெயின்ஸ்ட் பண்ணுறாங்க. எதை அகெயின்ஸ்ட் பண்ணுறாங்க? லெஜிஸ்லேட்டரை அகெயின்ஸ்ட் பண்ணுறாங்க. எங்களுக்கு டயாச்சரி வேண்டாம், டூயல் கவர்மெண்ட் வேண்டாம், ஃபுல் இண்டிபெண்டன்ட் வேணும் அப்படின்னு போராட்டம் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், லாக் ஆஃப் மெஷர் டு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஆஃப் இந்தியா.
நிறைய இடைஞ்சல்கள் எதுக்கு கொடுக்குறாங்க, லேக் வருது, நஷ்டம் ஏற்படுது இண்டஸ்ட்ரியலுக்கு, என்னெல்லாம் தொந்தரவுகள் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்ப்போம். Dispute the discriminating production given to the certain selected industry such as sugar, cement, chemicals. There were no changes in colonial economic policy. அந்த என்னது ஒரு சில தடைகள், இண்டஸ்ட்ரீஸ்க்கு நிறைய தடை வந்துச்சு, அதில் இருந்தாலும் சுகர், சிமெண்ட், கெமிக்கல், இந்த இதுக்கு எக்கனாமிக் பாலிசி நியூவாக காலனியல் எக்கனாமிக் பாலிசின்னு போட்டாங்க. இதுக்கு எந்த மாற்றமும் இல்லை. பட் இன் த கேஸ் of indigenous industry, support was only in the form providing the technical advice and product the pioneer factories in new industries. ஆனால் என்ன செய்கிறாங்க, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து டெக்னிக்கல் அட்வைஸ், எஜுகேஷன், அந்த நிறைய ஃபேமஸான நியூ இண்டஸ்ட்ரி, பைனர் ஃபேக்ட்ரிஸ் இன் நியூ இண்டஸ்ட்ரீஸ்க்கு நிறைய அட்வைஸ் கொடுக்குறாங்க. However, even this policy was soon abandoned as many British enterprises were opposed to this. இது வந்து நிறைய என்னது பிரிட்டிஷ் இண்டஸ்ட்ரி வந்து வளர்றதுக்கு, abandoned அப்படின்னா நிறைய வளர்றதுக்கு உதாரிச்சு, என்டர்பிரைசஸ் வந்து வளருது. ஆனால் இது எல்லாருமே இந்தியன்ஸ் என்ன செய்கிறாங்க, அப்போஸ் பண்ணுறாங்க, இதை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை இந்தியன்ஸ் வந்து அப்போஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன், இம்பேக்ட் ஆஃப் டிப்ரெஷன் ஆன் இந்தியன் அக்ரிகல்ச்சர். இந்தியன் அக்ரிகல்ச்சரில் சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு, அதான் என்னன்னு பார்ப்போம். த கிரேட் டிப்ரெஷன் ஆல்சோ dealt a death blow to Indian agriculture and indigenous manufacturing sector. என்னவாகுது, இந்தியன் அக்ரிகல்ச்சருக்கும் ஒரு கிரேட் பொருளாதார மந்தம் ஏற்படுது. மேனுஃபேக்சரிங், ஒரு பொருட்களை உற்பத்தி செய்கிறதுல நிறைய மாற்றங்கள் ஏற்படுது. The value to farm produce declined by half while the land rent to pay by the peasants remained unchanged. என்ன செய்கிறாங்க, half of the land rent வந்து பெசன்ட் என்ன செய்யணும், பே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. லேண்ட் டேக்ஸ் வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் த டேர்ம்ஸ் ஆஃப் த ப்ரைஸ் அக்ரிகல்ச்சர் கமோடிட்டிஸ் த ஆப்ளிகேஷன் ஆஃப் த ஃபார்மர் டு த ஸ்டேட் டபுள்டு. இந்த அவங்க கட்டக்கூடிய விலைகள் எல்லாமே என்னது, டபுளாக நிர்ணயமாகுது. த கிரேட் ஃபால் இன் ப்ரைஸ் promoted Indian nationalists to demand protection for the internal economy. இது வந்து அந்த ப்ரைஸ், அந்த உற்பத்தி செய்யக்கூடிய ப்ரைஸை எல்லாத்தையுமே என்ன செய்கிறாங்க, குறைக்கிறாங்க. அப்போ டிமாண்ட் ப்ரொடக்ஷன் ஃபார் த இன்டர்னல் எக்கனாமி. அப்போ வந்து ப்ரைஸை குறைக்கும் போது அந்த விவசாயிகளுக்கு என்னவாகுது, லாபமே கிடைக்கல, அதில் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் கூட அவங்களுக்கு கிடைக்காம போகுது. The 1930 saw the emergence of Indian National Congress as the Militant Mass Movement. இதை கண்டிச்சு 1930 நேஷ்னல் காங்கிரஸ் வந்து மில்டன் மாஸ் மூமெண்ட் அப்படின்ற ஒரு பயங்கர தேசியவாதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரைக், ஒரு ஃபார்மை வந்து ஏற்படுத்தினாங்க, ஒரு மியூட்டனியை ஏற்படுத்தினாங்க. இதுக்கு உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய 2 மார்க் கொஸ்டின், செகண்ட் 2 மார்க் கொஸ்டின். See this book, Great Depression. Question என்ன கேட்டிருக்காங்க, discuss. third question, what the fourth question பாருங்க, fifth question பாருங்க, how did Great Depression impact on the Indian agriculture அப்படின்னு கேட்டாங்கன்னா the Great Depression இதுல இருந்து எழுதணும். the Great Depression, fifth 2 mark question, and up to agriculture commodities, the applications of the internal economy. இதுவரைய fifth 2 mark உங்களுக்கு இருக்கக்கூடிய fifth 2 mark question. நெக்ஸ்ட் பாருங்க, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டுட்டு வராங்க 1935ல. The British had to appease the Indian nationalist and the outcome was the passage of the Government of India Act 1935. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து இந்தியாவுக்கு வந்து நாங்கள் இண்டிபெண்டன்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அப்படின்னு ஒரு ரீஃபார்மை கொண்டு வராங்க. This provided for greater power to the local government and introduction of the direct election. local governmentல இருக்கக்கூடியவங்களுக்கு டைரக்டாக என்ன வைக்கிறோம், எலெக்ஷன் வச்சு அதில் வின் பண்ணிங்கன்னா இந்தியன்ஸ் ஆட்சி செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. In 1937,
election, the Congress was resounding the victory in most of the provinces. 1937 election நடக்குது. இதில் most of the places வந்து victory ஓன் பண்ணிடுது யாரு? காங்கிரஸ் பார்ட்டி. However, the decision of Britain to involve the Indian in the Second World War without consulting the popular Congress minister. Second World War 1939ல 37 எலெக்ஷனில் காங்கிரஸ் வின் பண்ணிடுறாங்க. வின் பண்ணதுக்கப்புறம் 39ல் செகண்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு காங்கிரஸ் மினிஸ்டரோட எந்த பர்மிஷனும் இல்லாமல் பிரிட்டிஷ் வந்து நம்மளோட மெட்டீரியலை யூஸ் பண்ணுறாங்க. ஃபோர்ஸ் த லேட்டர் ரிசைன் ஃப்ரம் ஆஃபீஸ். அதனால இந்த காங்கிரஸ் மினிஸ்டர் வந்து தன்னோட பதவியை என்ன செய்கிறாங்க? ராஜினாமா செய்கிறாங்க, ரிசைன் பண்ணிக்கிறாங்க. தன்னோட கன்சர்ன் இல்லாமல் செகண்ட் வேர்ல்டு வார்க்கு இந்தியன்ஸை கூப்பிட்றதுக்கு அதுக்கு வந்து நான் வந்து ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு அந்த மினிஸ்டர் வந்து, அப்போ யாராக இருந்தாங்கன்னா ராஜாஜி இருந்தார், அவர் தன்னோட ஜாப்பை ரிசைன் பண்ணிடுறாரு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதுவரை நம்ம ஆன்டி காலனியல் மூமெண்ட் இன் ஏஷியா பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? ஆஃப்ரிக்காவை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, டேக் கேர், தேங்க்யூ.